அனைவருக்கும் வணக்கம். விஞ்ஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். தமிழ் எண்கணிதம். தமிழ் எழுத்துக்கள் 247க்கும் தனித்தனி எண்கணிதங்கள் கொடுக்கப்பட்டு அவை வார்த்தை சொற்கள் அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அவை எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த ராசிகளோடு சேருது, வார்த்தை இல்லாமல் ராசியில் இல்லை, ராசியில் இல்லாத வார்த்தைகள் இல்லை. ராசி, நட்சத்திரம், எண்ணும், எழுத்தும், கிரகம், இது ஐந்தும் ஜோதிட கலைகளுக்கு முக்கியமானது. அந்த முக்கியமானது இப்போ நான் சொல்லி கொண்டு வருவதுதான். எண்ணும் எழுத்தும் எப்படி ஜோதிட கலை சொல்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் அவை சரியான முறையில் அந்த எண்ணியதை கணித்து நம்ம சொல்லிட்டாலே அந்த எண்ணியதம் ஜோதிடத்துக்கு சம்பந்தமாக தொடர்பாக ஒத்து வரும். அதைத்தான் நான் எண்ணியத புதிதாக உருவாக்கப்பட்டு தனித்தனி எண்ணியதங்கள் கொடுத்து அதை வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். தப்புக்கு வந்து 3 எழுத்து. 7, 6, 2 தப்பு. அதையெல்லாம் கூட்டினாக்கா 15. அதை விதி என்கிறது 6. தப்பு 6ஆம் இடம், 6வது ஸ்தானத்தை காட்டுகிறது. அந்த தப்பு என்பதை சரியான முறையில் காட்டப்பட்டு வருகிறது. தப்பாக்கும் இந்த வார்த்தையினால்தான் தப்பு என்று சொல் வருகிறது. அதாவது தப்பாக்கும் அப்படிங்கிறது 6 எழுத்து. 7, 6, 7, 7, 3, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 37. அதை 3, 37 9 வகுத்துட்டாக்கா அதை விதிங்கிறது 1. இதுதான் தப்பாக்கும். இந்த 1ஆம் நம்பர் தான் தப்பாக்கும். இது தப்பு செஞ்சிருது. அதனால் தப்புன்னு சொல்கிறது மனிதர்கள். இது வந்து தப்புன்னு சொல்கிறது மனிதர்கள். தப்பாக்கும் என்ற ஒரு வார்த்தைகள் என்னும் எழுத்துமே செய்கிறது. இதுதான் தப்பு என்பது மனிதர்கள், ஆசிரியர்கள், தாய்மார்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது. தப்பு அப்படிங்கிறது மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகள். அதை ஆசிரியர்கள் சொல்லக்கூடியது. அதனால் தப்பாக்கும் என்பது என்னும் எழுத்தும் செய்யக்கூடியது, கடவுள் செய்யக்கூடியது. தப்பு என்று சொல்லக்கூடியது மனிதர்கள், மக்கள், ஆசிரியர்கள். தோல்வியாக்கும் என்றது 6 எழுத்து, 7 எழுத்து. 3, 1, 6, 9, 7, 3, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 36. அதை விதி என்கிறது 9. தோல்வியாக்கும் 9ஆம் இடம் தான் தோல்வியாக்குறது. தோல்வியாக்கும் அப்படிங்கிறது 9ஆம் இடம் தான். அப்போ தோல்வியாக்குங்கிற வார்த்தையை உருவாக்குறது என்னும் எழுத்துந்தான். எவ்வளோதான் வீரசாலியாக இருந்தாலும், பணப்படையாக இருந்தாலும், ஆள் படையாக இருந்தாலும், எந்த படையாக இருந்தாலும் என்னும் எழுத்துக்கும் தான் மனிதன் அடிமையாக முடியும். என்னும் எழுத்தும் 2 கலக்கப்பட்டது. இந்த என்னும் எழுத்தும் வார்த்தைகளால் மனிதனை உருவாகிறான். மனிதனை உருவாக்கி பேசப்பட்டு உயிர் கொடுத்து வருகிறது என்னும் எழுத்தும் தான். என்னும் எழுத்தும் அனைவரும் கலந்து நிற்கும், சேர்ந்து நிற்கும். அதாவது தோல்வியாக்கும் அப்படிங்கிற எண்கணிதம் 9. எத்தனை தான் படையாக இருந்தாலும், செல்வப்படையாக இருந்தாலும் சரி, மனித படையாக இருந்தாலும் சரி, கப்பல் படையாக இருந்தாலும் சரி, பூனைப்படையாக இருந்தாலும் என்னும் எழுத்தும் தான் அவர்களை வந்து தோல்வியாக்கும் என்ற ஒரு வார்த்தை 9ஆம் எண்கணிதம் செய்கிறது. வெற்றியாக்கும் அப்படிங்கிற எண்கணிதம் ஒவ்வொரு நாளும் மனிதனை சிந்திக்கக்கூடியது 3வது எண். 3வது எண் தான் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கக்கூடியது. வெற்றியாக்கும் என்ற சொல் 7 எழுத்து. 8, 5, 9, 9, 7, 3, 7 இதெல்லாம் கூப்பிட்டாக்க 48. அதோடைய விதி என்கிறது 3. அதான் இந்த வெற்றியாக்கும். இந்த 3ஆம் நம்பர்லாம் சாதாரண முறையில் சொல்ல முடியாது. ஒரு 2 நாளைக்கு முன்கூட்டி கூட 3ஆம் இடத்தை பற்றி, 3வது எண்ணை பற்றி ரொம்ப சொல்லியிருந்தேன் நான். அதான் வெற்றியாக்கும்
3ஆவது நம்பர் தான் வெற்றியாக இருக்கும் யாரையுமே. அவன் எந்த எண்ணில் இருந்தாலும் சரி 3ஆவது எண் பார்த்தா தான். இது பொதுவானது. இதெல்லாம் இப்போ பொதுவான அடிப்படைக்கு சொல்லக்கூடியது இந்த எண்ணிக்கை தான். அதனால் வந்து வெற்றியாக்கும் ஒருத்தர் வெற்றியாக்கக்கூடியது விதி எண் 3, 3ஆம் இடம் தான். அதனால் குரங்கு ஆட்டத்துக்கு வந்து 8 எழுத்து 3 3 8 3 8 2 5 7 இதெல்லாம் கூட்டாக்க 37. அது விதிங்கிறது 1. குரங்காட்டத்துக்கு நம்பர் 1 தான். அது எப்படி ஆடுதோ அதை ஆட வைக்கிறது, பாட வைக்கிறது, டான்ஸ் போட வைக்கிறதுலாம் அந்த விதியின் 1 தான். அது 1 இல்லைன்னா குரங்கே ஆடாது. குரங்குக்கு வந்து யூகத்தை கொடுக்கறது, மனுஷன் சொல்ல அது கேட்டு அந்த நம்பர் வந்து ஒரு மிருகமான குரங்குக்கு யோசனையும் ஞானத்தையும் கொடுக்குறது அந்த விதியின் 1 தான். மிருகத்தன்மையினால் அந்த நம்பர் வந்து 1 குரங்காட்டத்தை உறுதிப்படுத்தி வருகிறது. மயிலாட்டத்துக்கு வந்து 6 எழுத்து 1 3 2 2 5 9 இப்படி அதோடைய டோட்டல் வந்து 20. அதோட விதிங்கு 2. மயில் வந்து 2 ரெக்கையினால் எப்படி அழகாக அசைந்து ஆடுப்பாங்க. அப்படி மயிலாட்டத்துக்கு வந்து விதியின் 2. அதோடைய தொகையவே காட்டுகிறது விதியின் 2. மயில் ஆடி அசையும் போது எப்படி தெரியுமா இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதோடைய வர்ணங்கள், வர்ணக்கலைகள் அனைத்துமே அது நல்லா இருக்கும். இடுப்புக்கு வந்து 4 எழுத்து 2 7 6 2 இதெல்லாம் கூட்டினாங்க 17. அது விதியின் 2 8. இடுப்பு அசையலைன்னா ஒன்றுமே இல்லை. கையும் ஆடாது, காலம் ஆடாது. இடுப்பு தான் ஆட்டம் பாட்டத்துக்கு கும்மாங்குத்துக்கெல்லாம் இடுப்பு தான் முக்கியம். அந்த இடுப்புக்கு வந்து 8ஆவது விதியின் குறிக்கிறது. இடுப்பு இல்லைன்னா யாருமே டான்ஸ் போட முடியாது. சிவங்குடி மூங்கி மரமாட்டம் அசைய வேண்டியதான். ஒன்றும் அது கிடையாது. இடுப்பு அசைஞ்சாதான் கை ஆடும், கால் ஆடும், எல்லாமே ஆடும், கூந்தல் ஆடும், கை ஆடும். ஆனாலும் வந்து இடுப்போட எண்கிணிதம் 17. அதோட விதிங்கிறது 8. இடுப்பு ஆட்டம் அதான் சொன்னது. இடுப்பாட்ட விதியின் 1. அதனால் வள்ளுவர் வந்து இப்போது திருக்குறளுக்கு நம்ம செல்வோங்க. திருக்குறள் வந்து மடியின்மை அப்படிங்கிற அதிகாரம் வந்து 61. மடியின்மை அதிகாரம் 61. அதில் மடியின்மைன்னா சோம்பல், மறதி இதெல்லாம் மடியின்மை குறிக்கும். மடியின்மை என்றால் சோம்பல், மறதி தான். அப்போ இது மக்களுக்கு சொல்லப்பட்டது. பெரிய உயர்ந்த நிறுவனத்துக்காரங்களுக்கெல்லாம் எப்படி மடியின்மை சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஏன்னா ஒரு பெரிய நிறுவனம் அப்படிங்கும்போது ஆயிரக்கணக்கான பேர்கள் அவரோட மத்தியில் வேலை செய்யலாம். 1 லட்சம் பேர் மத்தியில் வேலை செய்யலாம். இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, 10 லட்சம் பேர் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த 10 லட்சம் பேர் ஒருத்தர் தானே ஒரு நிறுவனத்துக்கு, அவருடைய கம்பெனிக்கு ஒரு ஆள் தான் ஓனரு, முதலாளின்னு சொல்கிறது. ஆனால் மடியின்மை அப்படின்னாலே சோம்பல், மறதி இந்த 2ம் உடையவர்கள் வந்து எந்த தகுதிக்கு ஆளாக முடியாது. அதனால் இப்போ நிறுவனம் ஒரு முதலீடு போட்டு ஒரு பல பெரிய கம்பெனிகள் உருவாக்குறாங்க. அதில் லட்சக்கணக்கான பேர் செய்கிறாங்க. அப்போ அந்த ஓனருக்கு வந்து சோம்பல்லாம் இருக்குது, மறதி இருக்குது. அந்த ஓனருக்கு வந்து சோம்பல் மறதி நீக்கிறது யார்? தொழிலாளிங்க தான். தொழிலாளி இல்லைன்னா கம்பெனி நிறுவனம் தூங்கிவிடும். அதனால் அந்த ஓனருக்கு வந்து பொதுவாக நிறையா சோம்பேறித்தனமாக இருக்குது. அதாவது சோம்பல், மறதி இது 2மே தொழிலாளி மூலமாக ஒரு நிர்வாக முதலாளிக்கு சோம்பலை நீக்கப்படுகிறது. முதலாளிகளுக்கு தொழிலாளி மூலம்தான் மறதியும் சோம்பலை நீக்குகிறது. ஏன்னா அந்த முதலாளி என்ன செய்யணும், கரெக்டாக நீ 9 மணிக்கு வந்துடணும், சாயந்தரம் 5 மணிக்கு போகணும், ஷிஃப்ட்டு கணக்கில் போகிற உண்டு. அதுபோல் முதலாளி சொல்கிற மாதிரி நடந்துக்கலாம். ஆனால் முதலாளிக்கு வந்து வீட்டில் வந்து எவ்வளோ மறதி இருக்கலாம், சோம்பல் இருக்கலாம். அத்தனையுமே வந்து அது தொழிலாளி மூலமாக அந்த நிர்வாக தலைவருக்கு, நிர்வாக முதலாளிக்கு அந்த தொழிலாளி மூலமாக சோம்பலையும் மறதியும் நீக்கப்படுகிறது. அப்போது மடியின்மைங்கிறது ஒரு உயர்ந்த இடத்துக்கு தான் சொல்லப்படுகிறது. இப்போ நான்
மடியின்மைங்கிறது சோம்பல் எல்லா மக்களையும் அதை குறிக்கிறது. அப்போது ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறவங்க கூட, மாவட்டத்தை ஆளுகிறவங்க கூட தொண்டர்களால், உறுப்பினர்களால் அவங்களுடைய சோம்பேறித்தனம் விலகுகிறது. அவங்க படுத்து தூங்கினா இவன் போன் போட்டே இருந்திருப்பான், யார் மந்திரி அமைச்சருக்கு. அதனால் மந்திரி அமைச்சர் முதல்வர்களுடைய சோம்பேறித்தனத்தை நீக்கிறது தொண்டர்கள் தான், செயலாளர்கள் தான், பொருளாளர் தான். அதனால் மடியின்மைங்கிறது பொதுவாக மறதி, சோம்பல் இதையெல்லாம் குறிக்கிறது. அதனால் மடியின்மைக்கு பொதுவாக சோம்பலை அகப்பட்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவருக்கு குடியின் பெருமை அழிந்து குற்றம் பெருகும். அப்போ சோம்பேறித்தனம் உள்ளவங்களாம் குற்றம்தான் அப்படின்னு சொல்லி அதான் பொதுவாக இந்த மடியின்மைக்கு இங்கே ஒரு கருத்துக்கள் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இருந்தாலும் இதை நான் நிறுவன முதலாளிகளுக்கு எப்படி சொல்லணுங்கிறத இப்போ எடுத்து காட்டியிருக்கேன். அப்போ ஒரு நிறுவன முதலாளிகள் சோம்பேறித்தனம் விலகுறது அப்படின்னாலே தொழிலாளியின் மூலமாகத்தான். ஒரு அமைச்சர், ஒரு மந்திரி, எம்எல்ஏ அவர்களெல்லாம் தொண்டர்களால் தான் அந்த சோம்பேறித்தனம் விலகுது. மறதி, சோம்பல்ங்கிறதெல்லாம் தொண்டர்களால் செயலாளர்களும் அது மாறுபடுகிறது. அதனால் மன்னர்களுக்கு தான் அப்படித்தான், அமைச்சர்களுக்கும் அப்படித்தான். ஆனால் மடியின்மைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உயர்ந்த ஒரு மன்னனுக்கு யூகத்தை கொடுக்கறதும் தொண்டர்கள், சேவையாட்கள் இப்படி சொல்லக்கூடியவர்கள் தான். அதனால் இதை தமிழின் ஜோதிடம் மூலமாக சொல்லப்பட்டும் சிறிது திருக்குறள் நான் சிந்திக்கப்பட்டும் உங்களிடத்தில் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்ணித்த வள்ளுவர் வாக்கு அடிப்படை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.